பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம எதற்கும் அதைரியமா இருக்கக்கூடாது, எதற்கும் தைரியம் உள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவர் உங்களை என்னை எதற்காக இந்த உலகத்தில் படைத்தார், எதற்காக இந்த உலகத்தில் உங்களை என்னை தெரிந்து கொண்டார். நீங்க பல நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம்னா, ஏதாவது ஒரு காரியத்தை யோசித்து கொண்டு அதைரியம் உள்ளவர்களாக பயந்த நிலைமையில் இருக்கிறோம், அதைரியம் உள்ளவர்களாக பயந்த நிலைமையில் இருக்கிறோம். அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறாரு, நீங்கள் திடன் கொண்டு எப்படி இருங்க, தைரியமா இருங்க. அல்லேலூயா. தைரியமா இருப்பது தாங்க தேவ சித்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அதை கோழையா இருப்பது தேவ சித்தம் அல்ல. என்னால முடியாது, என்னால நடக்காது, இது வாய்க்காது, இது வாய்க்காது, இது முடியாது அப்படின்னு சொல்றவங்க கர்த்தருடைய பிள்ளைகளே இல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தைரியமா இருப்பது என்றால் என்ன தெரியுங்களா? ஒண்ணு, தைரியமா இருப்பது என்றால் என்னன்னா, தைரியமா இருப்பது என்பது ஒரு அழைப்பு.